ஒகேனக்கல் திட்டம் குறித்து சட்டப்பேரவையில் பேச அஇஅதிமுக பொதுச் செயலாளர் செல்வி ஜெயலலிதாவிற்கு அனுமதி மறுக்கப்பட்டதால் அஇஅதிமுக உறுப்பினர்கள் வெளிநடப்பு செய்தனர். சட்டப்பேரவை நிகழ்ச்சிகளில் பங்கேற்பதற்காக அஇஅதிமுக பொதுச் செயலாளரும் எதிர்க்கட்சித் தலைவருமான செல்வி ஜெயலலிதா இன்று காலை சட்டசபைக்கு வந்தார். சட்டப்பேரவை நிகழ்ச்சிகள் தொடங்கியதும் அவசர பொது முக்கியத்துவம் வாய்ந்த பொருள் குறித்து அஇஅதிமுக அளித்துள்ள ஒத்திவைப்பு தீர்மானத்தின் மீது பேச அவர் அனுமதி கோரினார். அதற்கு அனுமதி அளிக்க சபாநாயகர் திரு ஆவுடையப்பன் மறுத்துவிட்டார். இதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில் அஇஅதிமுக உறுப்பினர்கள் அனைவரும் அவையிலிருந்து வெளிநடப்பு செய்தனர். இதேபோல் மதிமுக உறுப்பினர்களும் வெளியேறினார்கள். பின்னர் பேரவை வளாகத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய செல்வி ஜெயலலிதா ஒகேனக்கல் திட்டத்தை நிறுத்தியதன் மூலம் தமிழக மக்களுக்கு முதலமைச்சர் திரு கருணாநிதி பெரும் துரோகம் இழைத்திருப்பதாக குற்றம் சாட்டினார். பேரவை விதி 56 கீழ் அவசர பொது முக்கியத்துவம் வாய்ந்த பொருள் குறித்து விவாதிக்க அனைத்திந்திய அண்ணா திமுக கழக உறுப்பினர்கள் கொடுத்த ஒத்திவைப்பு தீர்மானத்தை அனுமதிக்க வேண்டும். ஒகேனக்கல் கூட்டு குடிநீர் திட்டம் நிறுத்தி வைக்கப்படும் என்று முதலமைச்சர் கருணாநிதி தன்னிச்சையாக அறிவித்ததை கண்டித்து இன்று தமிழகமெங்கும் கொந்தளிப்பு ஏற்பட்டுள்ளது. மக்கள் கொதித்து போயிருக்கிறார்கள். இது குறித்து விவாதிக்க வேண்டும் என்று கோரினோம். அதற்கு அனுமதி மறுக்கப்பட்டது. இதற்கு முன்மாதிரி இருக்கின்றது. நாடாளுமன்ற மக்களவை எதிர்க்கட்சி தலைவர் இத்தகைய ஒத்திவைப்பு தீர்மானத்தை கொண்டு வந்தபோது அதனை சபாநாயகர் ஏற்றுக்கொண்டு கேள்வி நேரத்தை ஒத்திவைத்து விவாதிக்க அனுமதித்திருக்கிறார். இத்தகைய முன்மாதிரிகள் நாடாளுமன்றத்தில் உள்ளன. அதை நான் எடுத்துச் சொல்லி நாடாளுமன்றத்தில் செய்ததை இங்கே தமிழக சட்டப்பேரவையில் ஏன் செய்யக்கூடாது என்று கேட்டதற்கு சபாநாயகர் அனுமதி மறுத்துவிட்டார். இந்த ஒகேனக்கல் கூட்டு குடிநீர் திட்டம் 40 ஆண்டுக்கும் மேலாக தருமபுரி, கிருஷ்ணகிரி மாவட்ட மக்களின் நீண்ட நாள் கனவாக இருக்கிறது. முதலாக பெருந்தலைவர் காமராஜர் இருந்தபோது 1965ஆம் ஆண்டில் இந்த திட்டம் எடுத்துக்கொள்ளப்பட்டது. அதன் பின்னர் நிறைவேற்ற முடியாமல் போய்விட்டது. அதன் பிறகு அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் முதலமைச்சராக இருந்தபோது 1986ஆம் ஆண்டு 110 கோடி ரூபாய் செலவில் இந்த திட்டம் தருமபுரி, திருவண்ணாமலை, வேலூர், சேலம், கடலூர் மாவட்டங்களுக்கு பயனளிக்கும் வகையில் எடுத்துக்கொள்ளப்பட்டது. அப்போது புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் மிகவும் பெருந்தன்மையாக எல்லாம் தான் செய்ததாக சொல்லிக் கொள்ளாமல் அந்த திட்டத்திற்கு காமராஜர் பெயரையே வைத்தார். காமராஜ் பிளான் ப்ராஜெக்ட் என்றுதான் புரட்சித் தலைவர் அதற்கு பெயர் வைத்தார். ஆனால் 87இல் புரட்சித் தலைவர் அவர்கள் மறைந்து விட்டதால் அந்த திட்டம் நிறைவேறவில்லை. அதன் பிறகு 1994ஆம் ஆண்டில் நான் முதலமைச்சராக இருந்தபோது சுமார் 450 கோடி ரூபாய் மதிப்பில் 9வது திட்ட காலத்தில் இந்த திட்டத்தை செயல்படுத்த நான் கடும் முயற்சி மேற்கொண்டேன்.